சார் நீங்க நல்லா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும் சார். எனக்கு வந்து இன்னைக்கு 50 வயசு ஆகுது. நான் என்னுடைய 30 வயசுல நான் பண்ண சேவிங்ஸ் தான் சார் என்ன இன்னைக்கு காப்பாத்திருக்கு. சேவிங்ஸ் பண்ணலைனாலே அது ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களுக்கு புரியுதா சார்? வேற சேனல்ல போடுவோம். சார் நான் வந்து பாத்தீங்கன்னா சார் என் ஃப்ரெண்டோட கம்பெனில நான் பார்ட்னரா ஜாயின் பண்ணேன் சார். நான் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா போட்டேன். ஸோ நவ் இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருக்கேன் சார். தேங்க்யூ சார். ஏன்னா இந்த சேவிங்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் அன்னைக்கு பண்ணாம விட்டு இருந்தேன்னா இந்த பரதேசி நாயகம் டிவி பார்த்துக்கிட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் சார் நானும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன் சார். எங்க போனாலுமே வந்து சேவிங்ஸ் பண்றேங்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்றேங்கிறாங்க, திரும்புற இடம் பூரா இருக்காங்க. இப்ப எல்லாம் யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணி சேவிங்ஸ் போட்டா வீடியோ ஃபுட்டோட பத்திக்கிட்டு போகுது. என்ன நடக்குது? அப்ப நம்ம மட்டும் தான் வெட்டியா இருக்கமா? நல்லா ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஏங்க ஒருத்தர் ஒரு துறையில மட்டும் இருந்தா இந்த காலத்துல பிழைக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க பார்க்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரும் நீங்க நடிக்கிறத மட்டும் தான் பாக்குறீங்க. இந்த முக்கியமான நடிகர்கள் எல்லாம் ஹோட்டல் வச்சிருப்பாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க. பல இடங்களை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வரமாட்டேங்க. வந்த காலத்துல புரியிட்டு போனதா குடும்பமே ரெடியா இருக்காங்களே. ஐயோ நான் எப்படி சேவிங்ஸ் பண்றதுன்னு தெரியலையே. இப்ப சேவிங்ஸ் நான் பண்ணணுமே. பைத்தியத்தா இருக்க எல்லாரும். எங்கடா எப்படி காசு ஸ்டாக் வைக்கிறீங்க? எப்படி சேர்த்து வைக்கிறீங்க? என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்கேன்? என்ன வாழ்க்கை இப்படியே போகுது வருது. இன்னும் நடக்கிற ஒரு முன்னேற்றங்கள் சேர்த்து வைக்கிறியா இல்லையா? நீ சேர்த்துலாம் நான் வைக்கிறது இல்ல. அவனை மாப்பிள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மாப்பிள்ள. நீ சேர்த்து வைக்கணும். நான் உனக்கு ஒருத்தர் வீடியோ அனுப்பிச்சுடுறேன். அவரை பாரு, அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டா சேர்த்து வைக்கணும். பாரு, நான் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி உங்க டைமையும் என் டைமையும் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா அதுலயே ஒரு நிமிஷம் போயிடும். நான் நேரடியா கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. சேவிங்ஸ்ங்கிறது உங்க வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம். அதுக்கு முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது உங்க சேலரியில இருந்து 30% நீங்க சேவிங்ஸ்க்காக ஒதுக்கியே ஆகணும். 100 ரூபாய் சம்பளம் வாங்கினா அதுல 30 ரூபாய் நீங்க சேவிங்ஸ் நினைச்சதா எடுத்து வைக்கணும். அதை தூக்கி ஒரு ஓரமா வச்சா தான் உங்க வாழ்க்கையில நீங்க உருப்பட முடியும். 100 ரூபாய்க்கு 30%, 100க்கு 30, 1000க்கு 300, 10,000க்கு 3000 ரூபாய். சம்பளம் 25,000 ரூபாய். 25,000 ரூபாய்க்கு 3 3 6 6 ஒரு 1.5 7,500 நான் வந்து இப்ப நான் சேர்த்து வச்சேனா 7,500 கணக்கு போடு எடுத்து கணக்கு போடு. இல்ல அதான் எப்படி சேவிங்ஸ் பாரு. இந்த பொழந்துறேன் பாரு. அவ்வளவுதான். அடுத்து நான் இடம் வாங்க போறேன் நானு. அப்புறம் அவ்வளவுதான். சேவிங்ஸ் ஆரம்பிச்சாச்சு. வீட்டு வாடகை, வண்டி டியூ, ஈபி பில், மளிகை சாமான், வேற என்ன இருக்கேன், இதர செலவுகள், வண்டி பெட்ரோல் கிட்ரோல். ஓகே எல்லாம் ஓகேடா. 32,500 ரூபா வருது. 7,500 எக்ஸ்ட்ரா வருது. எக்ஸ்ட்ரா வருது. 7,500 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. 25,000 ரூபா சம்பளம், 32,500 ரூபா வருது. இது இப்படிதான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கே தெரியல போறேங்க. மெடிக்கல் மிராக்கல் மாதிரி போயிட்டு சமாளிக்கிற. அதுதான் சரி. இதுக்கு ஏதாவது படியா போட்டுக்கிறான் பாப்போம். நீங்க நிறைய பேரு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க சம்பளத்தை கூட்டி கழிச்சு பார்த்திருப்பீங்க. வாங்குற சம்பளத்தை விட உங்களுடைய செலவு அதிகமா இருக்குன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தை நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். தீர்க்கதரிசி கரெக்டா சொல்றான் பாரு. என்ன உங்க சம்பளத்துக்கு மீறி போய்